அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து செல் டிவிஷன் அப்போ வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து அப்பியரன்ஸ் டிவைட் வந்து டபுளாக, அதாவது செல் டிவிஷன்ன்றது வந்து ஒரு செல்லேருந்து 2 செல் வந்து டிவைட் ஆகும்ல. அப்போ வந்து அந்த செல் டிவிஷன் அப்போ நமக்கு வந்து குரோமோசோம் வந்து தெரியும். அது வந்து கலர் பாடியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்குமா அதை வந்து ஸ்டெயின் பண்ணி நம்மளால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் 1902 வந்து குரோமோசோம்ன்றது வந்து மூவ் ஆகுது. மியாசிஸ் அப்போ நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும்ல குரோமோசோம், அதை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து வால்டர் சுத்தான் அண்ட் தியோடர் போவரின்றவங்க வந்து பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ன்றதை வந்து பார்க்குறாங்க. பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ன்றது வந்து பேரலாக இருக்குது ஜீன்ஸோட பிஹேவியருக்கு. அண்ட் குரோமோசோம்ன்றது வந்து குரோமோசோம் மூமெண்ட்ன்றது வந்து மெண்டல் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் ரீகால். இப்போ வந்து பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் மைட்டாசிஸ்ன்றது வந்து என்ன, ஈக்குவேஷனல் டிவிஷன். அண்ட் மியாசிஸ்னா வந்து ரிடக்ஷன் டிவிஷன்றாங்க. அதாவது மியாசிஸ் மைட்டாசிஸ்ன்றதுல வந்து இப்போ குரோமோசோம் 23 இருக்குன்னா வந்து அது கண்டினியூஸாக 23ன்ற குரோமோசோம் தான். ஐ மீன் அப்போ இப்போ 42 குரோமோசோம்னு இருக்குன்னு வைங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 42 குரோமோசோம்னு இருக்குன்னா அது டிவைட் ஆச்சுன்னா அந்த செல்லு 42 தான் டிவைட் ஆகும். அதான் ஈக்குவேஷனல் டிவிஷன். இப்போ வந்து மியாசிஸ் நடக்குதுன்னா இந்த 42ன்றது வந்து பாதியாக குறைஞ்சிரும். அப்போ 21 வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி சொல்லுவாராங்க. நெக்ஸ்ட் டூ அலில்ஸ் வந்து ஜீன்ல வந்து இருக்கும். அண்ட் பேரலோகேட்டாக இருப்பாங்க. ஹோமோலோகஸ் சைட்டா ஹோமோலோகஸ் குரோமோசோம். இப்போ வந்து இப்போ ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்கு. ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா எப்படிக்கா, ஒரு குரோமோசோம் இருக்குன்னா அந்த குரோமோசோம்ல இந்த சேம் குரோமோசோம்ல இங்க வந்து ஹோமோலோகஸ் சைட் இந்த மாதிரி லொக்கேட் ஆயிருப்பாங்க. அதான் ஹோமோலோகஸ் சைட் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். இங்கே தான் டீன்ற ஜீன் இருக்குன்னா வந்து அந்த 2 அலில்ஸ் வந்து ஒரே குரோமோசோம்ல வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல லொக்கேட் ஆயிருக்காங்கன்றது எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் டியூரிங் அனாஃபேஸ் அப்போ மியாசிஸ் 1ன்றது வந்து குரோமோசோம் மியாசிஸ் 1ல 2 குரோமோசோமே வந்து பேர் ஆகும். அண்ட் மெட்டாஃபேஸில் வந்து இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து லைன் ஆவாங்க. அதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபேஷனில் வந்து என்ன குரோமோசோமாக கண்டென்ஸ் ஆவாங்களா, அப்புறம் மெட்டாஃபேஸில் வந்து இப்படி லைனாக அரேஞ்ச் ஆகுமா. நெக்ஸ்ட் அனாஃபேஸ் அப்போ வந்து என்ன குரோமோசோம் வந்து 2 இப்படிக்கா ஈக்குவட்டோரியல்லேருந்து இப்படிக்கான்னு சொல்லிட்டு ஸ்பிண்டில் ஃபைபர் குரோமோசோமில் அட்டாச் ஆகி 2 பக்கமாக இப்படிக்கா பிரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி மியாசிஸ் அப்போ வந்து அதான் அனாஃபேஸ் அப்போ நம்மளுக்கு வந்து குரோமோசோம் 2மே வந்து பேர் ஆகும். இந்த மாதிரி பேர் ஆகும் அனாஃபேஸ் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் 2மே பிரிஞ்சிடும். அதுதான் சொல்லுவாராம் மியாசிஸ் 1. ஃபஸ்ட்டு வந்து மியாசிஸ் 1 வந்து குரோமோசோமாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் மியாசிஸ் 2ல தான் வந்து இது 2 தனித்தனியாக பிரியும். அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் மெட்டாஃபேஸில் வந்து நம்ம லைனாக இருக்கும் குரோமோசோம் பார்த்தோம்னா. இப்போ அடுத்தது குரோமோசோம் வந்து எப்படி அது பேர் ஆகும்னா, இந்த மாதிரி குரோமோசோம்ன்றது இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் இருக்குது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி குரோமோசோம் மாதிரி இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பைவேலண்ட்டாக இந்த மாதிரி 2 இப்படி ஜாயிண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து செப்பரேட் ஆகும்போது மியாசிஸ் 2 அனாஃபேஸ். மியாசிஸ் 1 ஆஃப் அனாஃபேஸில் இப்படி குரோமோசோமாக செப்பரேட் ஆகும். அனாஃபேஸ் மியாசிஸ் 2ல் வந்து இந்தமாரி குரோமோசோம் இந்த பக்கம் 2 பார்த்து இந்த பக்கம் 2 பார்த்தால் அந்தமாரி தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த குரோமோசோம் இந்த ரெட் கலரு, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் ரெட் கலர், இந்த எல்லோ கலர் ரெட் கலர்ன்ற மாதிரி இந்தமாதிரி கேமிட் மாரி தனித்தனியாக இந்த இதுவும் நம்ம ஏற்கனவே வந்து மெண்டலோட இதில் நம்ம பார்த்தோம்ல கேபிட்டல் ஆர் ஸ்மாலாக கேபிட்டல் வைஸ் ஸ்மாலான்ற மாதிரி அந்த மாதிரி கேமிட்டாக பிரிஞ்சிருவாங்கல்ல. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டீனா வந்து கேபிட்டல் டீனியாக ஸ்மால் டி தனியாக பிரிஞ்சிடலாம். அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லி நமக்கு வந்து குரோமோசோமல் தியரி இதுன்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ the Sultan united the knowledge of chromosomal segregation and with the Mendelian principle. இதுதான் நம்மளுக்கு வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ குரோமோசோமல் செக்ரிகேஷனையும் மெண்டலியன் பிரின்சிபிளையும் 2 சேர்ந்து தான் நம்ம குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். இது எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபிகேஷன் பண்ணது யாருன்னா தாம்ஸ் அண்ட் மார்கன்.
இவர் வந்து இவர் வந்து வேரியேஷன் இல்லாட்டி செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் நடக்குது. அதை பேஸ் பண்ணி மார்கன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரூட் ஃப்ளையும் அண்ட் ட்ரோசோஃபைலா மெலனோம் கேஸ்டர் இது ரெண்டுத்துலேயும் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து ஸ்டடி பண்ணுறாரு இந்த ரிலேட்டடாக. இது வந்து சிந்தட்டிக் மூலியமா லெபார்டரியில் இதை வந்து க்ரோ பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இதோட லைஃப் சைக்கிள்ன்றது வெறும் 2 வீக்ஸ் தான். அண்ட் சிங்கிள் மேட்லேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோஜனிஸை ஃப்ளைஸை உருவாக்குவாங்க. அதனால தான் இதை இவர் சூஸ் பண்ணார். நெக்ஸ்ட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்தையும் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். ஏன்னா வந்து மேல் வந்து ஃபீமேலை விட ஷார்ட்டராக தான் இருப்பாங்க, ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் பிகராக தான் இருப்பாங்க. அதை வச்சு கிளியராக ஈஸியாக வந்து செக்டரியன் டிசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இது வந்து லோ பவர் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அவர் வந்து பார்த்தாரு. ஸோ லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். ஸோ மார்கன் வந்து டைஹைப்ரிட் கிராஸ் இதை வந்து ஸ்டடி பண்ணுறாரு ட்ரோசோஃபைலால. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மெண்டலுக்கு எப்படி பியாவோ அந்தமாரி வந்து இவர் வந்து இதில் வந்து மெண்டலில் பியா எப்படி கிராஸ் பண்ணார் அந்தமாரி இவர் வந்து ட்ரோசோஃபைல கிராஸ் பண்ணுறாரு. மார்கன் இப்போ எடுத்துக்கிறதுக்கு வந்து எல்லோ பாடிட்டு ஒயிட் ஐடு ஃபீமேல் எடுத்துக்கிறாரு. அப்புறம் ப்ரௌன் பாடிட்டு ரெட் ஐடு மேல்ஸ் எடுத்துக்கிறாரு. இது F1 ப்ரோஜனி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா F2வில் வந்து அவருக்கு கிடைக்கிறது ரேஷியோன்றது பார்த்தோம்னா 9:3:1. ஸோ இதை வந்து நமக்கு மெண்டலில் கிடைச்ச அந்த டைஹைப்ரிட் கிராஸ்க்கான ரேஷியோன்றது நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் மார்கன் வந்து சொல்கிறாரு என்னென்னா ஜீன்ஸ்லாம் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா எக்ஸ் குரோமோசோமில் தான் லொக்கேட்டாக இருக்குது. அண்டு 2 ஜீனுமே அந்த 2 ஜீன்றது வந்து எக்ஸ் குரோமோசோம்ன்றதுல தான் அதில் தான் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றாங்க. சேம் குரோமோசோமில் தான் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட் ஜீனை வந்து நான் பேரண்டல் டைப்போட வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நான் பேரண்டல் டைப் தான் ஹையராக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெண்டலோட ஃபிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் 2 ஜீன்றது பார்க்கும்போது டைட்டாக லிங்க்டாக இருக்க ஜீன்ன்றது வந்து ஸோ ஃபிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் குரோமோசோம்ன்றது தான் நம்ம குரோமோசோம். அண்ட் இந்த டேர்ம் நம்ம என்ன சொல்லணும்னா ரீகாம்பினேஷன்ன்றது சொல்லுவோம். அண்ட் த ஜெனரேஷன் ஆஃப் நான் பேரண்டல் காம்பினேஷன். ஸோ நான் பேரண்டல் காம்பினேஷன்ன்றது தான் காம்பினேஷன். இது சொல்லணும் வெரி டைட்லி லிங்க்டான ஜீன்ஸ்லாம் வந்து லோ ரீகாம்பினேஷன் தான் காட்டுது. அதாவது அந்த ரீகாம்பினேஷன்றது ரொம்ப லோவாக தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. லூஸாக லிங்க்டாக இருக்கிற ஜீன்லாம் வந்து நல்லா ஹையான ரீகாம்பினேஷன் காட்டுறாங்க. அதாவது நான் பேரண்டல் டைப் அதிகமாக காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட் அண்ட் எல்லோவாக இருக்குது, அது வந்து டைட்டாக இருக்குன்னா அது வந்து 1.3% தான் அது ரீகாம்பினேஷன் காணுது. பட் ஒயிட் அண்ட் மினியேச்சர்ன்றது வந்து லூஸாக இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 37.2% ரீகாம்பினேஷன் காட்டுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆல்பர்ட் சர்வென்ட்ன்றவர் வந்து ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினேஷனை வச்சு ஜீன் பேர் இருக்குல்ல அது வந்து பொசிஷன் ஆஃப் குரோமோசோமில் ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதெல்லாம் அந்த மேப் பண்ணியிருக்காரு. குரோமோசோமில் ஜீன்ஸோட பொசிஷனை மார்க் பண்ணியிருக்காரு, அதுதான் சொல்லணும். ஸோ ஜெனடிக் மேப்புன்றது வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது பண்ணது யாருன்னா ஆல்பர்ட் சர்வென்ட். அந்த ரீகாம்பினேஷன் இதெல்லாம் பற்றி பேசினது மார்கன். நெக்ஸ்ட்டு இந்த சர்வெண்ட் யார் அந்த சுல்தான் அவங்க வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே ஆக மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ மெண்டலோட இதுபடி வருது தான் அப்படின்றத சொல்லலாங்க. இந்த குரோமோசோமல் தியரின்றது என்ன சொல்லுறதுன்னா மெண்டல் சொன்ன இந்த கேமிட் ஃபார்மேஷன் அப்போ எப்படி செப்பரேஷன் ஆயிடுது இல்லை, கேமிட் ஃபார்மேஷன் அப்போ எப்படி அந்த இது செப்பரேட் ஆகுதுல அந்த மாதிரி குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா மார்கன் வந்து அதை வந்து ஃபிசிக்கலாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அது எதை வச்சு ட்ரோசோஃபைலால் ப்ரூவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த லிங்கேஜ் லூஸாக லிங்காக இருக்குது ஹை ரீகாம்பினேஷன், டைட்டாக இருக்கிறது வந்து லோ ரீகாம்பினேஷன். ஆல்பர்ட் சர்வென்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீன் சொல்கிறது பொசிஷன் ஆஃப் குரோமோசோம். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்றாங்க. ஓகே.